100 நாட்கள். ஒரு அரசின் முதல் 100 நாட்களை எத்தனை அறிவிப்புகள் வந்தன என்பதைக் கொண்டு மட்டும் மதிப்பிட முடியாது. அந்த அறிவிப்புகள் மக்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது அதுதான் முக்கியம். டிவிகே அரசின் முதல் 100 நாட்களில் மக்களை நேரடியாக தொடும் சில முக்கிய முடிவுகள். முதலில் மருத்துவம். முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்ட வரம்பு 5 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. பெரிய மருத்துவ செலவு ஒரு குடும்பத்தை கடனில் தள்ளாமல் பாதுகாக்கக்கூடிய முக்கியமான முடிவு இது. இதோடு புதிய பன்னோக்கு மருத்துவமனை மற்றும் புற்றுநோய் சிகிச்சை வசதிகளை விரிவுபடுத்தும் அறிவிப்புகளும் வந்துள்ளன. அடுத்து வீட்டுச் செலவு. தகுதியுள்ள குடும்பங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம். குடும்பத்தின் மாதச் செலவில் நேரடியான நிவாரணம். விவசாயிகளுக்கு கூட்டுறவு பயிர்க்கடனில் 75,000 வரை தள்ளுபடி. ஆவின் பால் கொள்முதல் விலை 38 இருந்து 41 உயர்வு. இவை உடனடி நிவாரணங்கள். ஆனால் நீண்டகால இலக்கு ஒன்றுதான். விவசாயியின் வருமானம் நிலையாக உயர வேண்டும். அடுத்து இளைஞர்கள். 12 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கும் 1 லட்சம் வேலை தேடும் இளைஞர்களுக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சி. முதல் கட்டமாக 20,000 பேருக்கு ஊதியத்துடன் கூடிய பயிற்சி வாய்ப்பு. லேப்டாப் திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இங்கு முக்கியமானது சான்றிதழ் அல்ல, பயிற்சி வேலைவாய்ப்பாக மாற வேண்டும். பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. போதைப்பொருள் தடுப்புக்கு 65 தனிப்படைகள். முக்கிய பகுதிகளுக்கு அருகில் இருந்த 717 மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளன. பெண்கள் தொழில் முனைவோராக வளர சிங்கப்பெண் கடன் திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பும் வேண்டும், பொருளாதார சுயநிலையும் வேண்டும். இப்போது மிகப்பெரிய பொருளாதார செய்தி. 1 லட்சம் கோடிக்கும் அதிகமான முதலீட்டு உறுதிமொழிகள். ஆகஸ்ட் முதலீட்டு மாநாட்டில் மட்டும் 97 நிறுவனங்கள், 67,452 கோடி முதலீட்டு உறுதிமொழிகள். சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாகும் என மதிப்பீடு. தமிழ்நாட்டுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பு. ஆனால் ஒப்பந்தம் கையெழுத்தாவது தொடக்கம் மட்டுமே. தொழிற்சாலை உருவாக வேண்டும், உற்பத்தி தொடங்க வேண்டும், இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும். அப்போதுதான் முதலீட்டு உறுதிமொழி உண்மையான பொருளாதார வளர்ச்சியாக மாறும். இந்த இடத்தில்தான் திருவள்ளுவரின் ஒரு குறள் மிகவும் பொருத்தமாகிறது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். ஒரு நல்ல ஆட்சிக்கு வள்ளுவர் சொல்லும் அளவுகோல் மிக எளிமையானது. முறையான நிர்வாகம், மக்களுக்கான பாதுகாப்பு, மக்களிடம் சென்று சேரும் பணம். அதனால் முதல்வர் விஜய் அவர்களின் முதல் 100 நாட்களை சுருக்கமாகச் சொன்னால் மக்களை தொடும் முடிவுகள் உள்ளன. பெரிய திட்டங்கள் உள்ளன, பெரிய இலக்குகளும் உள்ளன. இனி அவை மக்களின் வாழ்க்கையில் மாற்றமாக தெரிய வேண்டும். இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த 100 நாட்களில் மக்களுக்கு நேரடியாக அதிக பயன் தரக்கூடிய முடிவு எது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.